அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 14, 2026 ஆடி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில் சொல்லியிருக்கேன். தேவையுள்ளவர்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் சிந்தனைகள் மிக தெளிவாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுக்கள் மீண்டும் தொடங்கும். பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். கலை, இலக்கியம் மற்றும் யூடியூப் போன்ற படைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பெரிய அளவில் பாராட்டுகளும் தேடி வரும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனமுடன் இருக்கவும். அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது பிரகாசமான மஞ்சள். பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நன்மைகளை அள்ளித்தரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன், மாத்ரு மற்றும் சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு அமையும். புதிய சொத்துக்கள் அமையும். புதிய சொத்துக்கள் அல்லது நிலம் அல்லது வாகனம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தாய்வழி உறவினர்களிடம் இருந்து சுப செய்திகள் அல்லது பொருளாதார உதவி கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். பயணங்களின் போது அலைச்சலும் அதனால் உடல் சோர்வும் மற்ற செரிமான கோளாறுகளும் வரலாம். உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை அல்லது இளம் பச்சை. பரிகாரம்: பெருமாளை வழிபடுவது அல்லது நரசிம்மரை வழிபடுவது மன அமைதியை தரும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் உங்களின் உழைப்பிற்கும் முயற்சிக்கும் உடனடி பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களின் திறமையை மேல் அதிகாரிகள் அங்கீகரிப்பார்கள். இளைய சகோதரர் சகோதரிகளால் நல்ல ஆதரவும் லாபமும் கிடைக்கும். தகவல் தொடர்பு, மீடியா மற்றும் வியாபார பேச்சுவார்த்தைகளில் உங்களின் கை ஓங்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது சாம்பல் நிறம். பரிகாரம்: விஷ்ணு சகஸ்நாமம் கேட்பது அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது யோகத்தை தரும். கடக ராசியில் பிறந்தவர்கள் ராசிநாதன் சந்திரன் 2ஆம் வீடான தன் தனஸ்தானத்தில் சூரியன் வீட்டில் அமர்வதால் திடீர் தனலாபம் உண்டாகும். வராது என்று நினைத்த பழைய கடன்கள் அல்லது நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு சமூகத்திலும் குடும்பத்திலும் தனி மதிப்பு மரியாதை உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி கோலாகலமாக நடக்கும். உணவுத்துறை மற்றும் ஆபரணத்துறையில் உள்ளவர்களுக்கு விற்பனை அமோகமாக இருக்கும். கோபமான பேச்சை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது குடும்ப அமைதியை காக்கும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. பரிகாரம்: அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் நாள் முழுவதும் ஒருவித சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். உங்களின் வசீகர ஆளுமையால் மற்றவர்களை எளிதில் ஈர்ப்பீர்கள். நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்த வேலைகளை தனி ஆளாக நின்று முடித்து காட்டுவீர்கள். தொழில் ரீதியான புதிய முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம். சந்திரனுடனும் சூரியனின் வீட்டில் ஆதிக்கம் இணைவதால் தேவையற்ற ஈகோ அல்லது பிடிவாத குணம் தலை தூக்கலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் தங்கம் அல்லது அடர் ஆரஞ்சு. பரிகாரம்: காலையில் சூரிய
நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் உன்னதமான பலன்களை தரும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12ல் சந்திரன். சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு புனரமைப்பு, ஆன்மீக பயணங்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்காக பணம் செலவாகும். வெளிநாடு அல்லது தூரதேச தொடர்புகள் மூலம் தொழில் ரீதியான அனுகூலங்கள் உண்டாகும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் இறுதியில் அதற்கான பலன் கிடைக்கும். இரவில் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற நபர்களிடம் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும். புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. பரிகாரம்: ஸ்ரீ ராமஜெயம் ஜெபிப்பதும் துளசி வழிபாடு செய்வதும் மன அமைதியை தரும். துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ல் சந்திரன். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். விற்பனையும் லாபமும் கணிசமாக உயரும். மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் திட்டங்கள் நிறைவேறும். இனிய நாளாக இது அமையும். நண்பர்களுக்காக அளவுக்கு அதிகமாக வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளி நிறம். பரிகாரம்: மகாலட்சுமி தாய்க்கு நெய் தீபமிட்டு வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன். உத்தியோகத்தில் புதிய உயர்வுகளும் நன்மைகளும் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் அவர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபார விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். வேலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை குடும்பத்திற்கு கொடுப்பது அவசியம். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது மஞ்சள். வழிபாடு: முருகன் வழிபாடு மற்றும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது தொழிலில் தடைகளை நீக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ல் சந்திரன். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஆதரவு பெருகும். உயர்கல்வி கற்றல், ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு மற்றும் தர்ம காரியங்கள் செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். தூரத்து பயணங்களால் பெரிய அளவில் பொருளாதார நன்மைகள் உண்டாகும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடும் போது மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்கவும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது தங்க நிறம். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபட குருவருள் கூடும். மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன். உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் தொடங்குகிறது. எதிர்பார்த்த காரியங்களில் சிறு தாமதங்கள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அமைதி காப்பது உங்களை பெரிய சிக்கல்களில் இருந்து காப்பாற்றும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. புதிய கடன் வாங்குவதும் ஜாமீன் கையெழுத்து போடுவதும் மற்றும் புதிய ஒப்பந்தங்களை செய்வதையும் தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பரிகாரம்: விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைத்து வழிபட சந்திராஷ்டம தோஷம் நீங்கி நன்மை உண்டாகும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ல் சந்திரன். கணவன் மனைவியிடையே அந்யோன்யமும் அன்பும் அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வாடிக்கையாளர்களிடம் நல்ல உறவு முறை நீடிக்கும். மாலையில் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகள் அல்லது விருந்துகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமையும்.
நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். வெளிநபர்களிடம் குடும்ப ரகசியங்கள் பேசுவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா அல்லது நீலம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ல் சந்திரன். உங்களின் மறைமுக எதிரிகள் மற்றும் பொறாமை கொண்டவர்கள் விலகிச் செல்வார்கள். நீதிமன்ற வழக்குகள் அல்லது நிலுவையில் உள்ள தகராறுகளில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். கடன் சுமைகளை குறைப்பதற்கான புதிய வழிகள் தென்படும். உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும். பழைய உடல் உபாதைகள், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தலை தூக்காமல் ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றவும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது பளபளப்பான வெள்ளை. பரிகாரம்: குரு பகவானை வழிபடுவது அனைத்து நன்மைகளும் சிறப்பாக பெற்றுத்தரும். இன்றைய திதி மாலை 6:47 வரை துவிதியை, பின் திருதியை. நட்சத்திரம் பூர நட்சத்திரம். நாள் முழுவதும். சூரியோதயம் காலை 6:10, மறைவு 6:33. ராகு காலம் காலை 10:49 முதல் 12:22. யமகண்டம் மதியம் 3:27 முதல் 5 மணி. குளிகை காலை 7:43 முதல் 9:16. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15. மாலை 5:30 முதல் 6:30. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.